சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உண்மையாகவே சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா, நரகம் என்பது இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு தெளிவான பதில் வேத வசனங்கள் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், சொர்க்கம் என்பது இல்லை, அது ஒரு பொய்யான கூற்று. நரகம் என்பது இல்லை, அதுவும் ஒரு பொய்யான கூற்று என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் பைபிளில் இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பைபிள் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சொர்க்கம் என்பது 100% அது இருக்கிறது, நரகம் என்பது 100% அது இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ நன்மையான காரியங்களை செய்து, புண்ணியமான காரியங்களை செய்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ நடந்து கொண்டால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தராகிய தேவன் உனக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார், அதாவது சொர்க்க வாழ்வை உனக்கு கொடுப்பார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் பாவமான காரியங்களை செய்து துன்மார்க்கமா நீ ஜீவனம் பண்ணினால் நரகம் உனக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். இந்த காணொளி மூலமாக வேத வசன ஆதாரங்களோட சொர்க்கத்தையும் நரகத்தையும் குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள், கேட்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மனுகுலத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் என்றால், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால்தான் நமக்கு நித்திய வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம மாறாக நடந்தால், பாவமான காரியங்களை செய்தால் நமக்கு நரகம் என்பது நிச்சயம். மேலும் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள், கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அங்க சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பைபிளில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க பசியும் இல்லை பட்டினியும் இல்லை, நாம் எல்லோரும் தேவ தூதர்களைப் போல் இருப்போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை கேளுங்கள். நம் சொர்க்க வாழ்க்கை குறித்து இந்த பாடல் மூலமா நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 17 வாசிங்கள், கேட்போம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார். நீ மனம் திரும்பி கர்த்தர் சொல்லியபடி நீ வாழ்ந்தால் மட்டுமே உனக்கு சொர்க்க வாழ்வு நிச்சயம்.
இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள். உண்மையாகவே இந்த உலக வாழ்வை முடித்த பிறகு கடவுளிடத்தில் ஒரு நாள் நம்ம போக போகிறோம். அந்த நாள் நியாயத்தீர்ப்பு நாள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நன்மையான காரியங்களை செய்து புண்ணியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு நீ உண்மையாக கீழ்ப்படிந்து இருந்தால் ஆண்டவர் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். ஆனால் கர்த்தர் சொல்லிய வார்த்தைக்கு நீ மாறாக நடந்து துன்மார்க்கமா நீ ஜீவனம் பண்ணியிருந்தால், பாவங்களை செய்து சாத்தானுக்கு பிடித்தது போல் நீ வாழ்ந்திருந்தால் உனக்கு நிச்சயமாக நரகம் உண்டு. மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் குறித்து ஒரு சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள். முதலாவது, சொர்க்கத்தை குறித்து கர்த்தராகிய தேவன் பைபிளில் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு 11 காரியங்களை சொல்ல போகிறேன். பரலோகம் என்கிற அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? முதலாவதாக, பரலோகம் மகிமை நிறைந்ததாய் இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கொலோசேர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இரண்டாவதாக, பரலோகம் பரிசுத்தமானதாய் இருக்கும். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். மூன்றாவதாக, பரலோகம் அழகுள்ளதாய் இருக்கும். சங்கீதம் 52, வெளிப்படுத்தல் 21, 22 படித்து பாருங்கள். நான்காவதாக, பரலோகம் அழிவே இல்லாததாய் இருக்கும். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஐந்தாவதாக, பரலோகம் ஒளிமயமானதாய் இருக்கும். வெளிப்படுத்தல் 21 வசனம் 23 25 வரை படித்து பாருங்கள். ஆறாவதாக, பரலோகம் ஐக்கியம் நிறைந்ததாய் இருக்கும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஏழாவதாக, பரலோகம் முழுமை உள்ளதாய் இருக்கும். 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 10 எபிரேயர் அதிகாரம் 12 வசனம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக, பரலோகம் அன்பு நிறைந்ததாய் இருக்கும். யோவான் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஒன்பதாவதாக, பரலோகம் மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கும். ஏசையா 65ஆம் அதிகாரம் 17 19 வரை படித்து பாருங்கள். மேலும் லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பத்தாவதாக, பரலோகம் ஆறுதலால் நிறைந்திருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 11ஆவதாக, பரலோகம் நித்தியமானதாய் இருக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இப்போ நாம் சொர்க்கத்தை குறித்து பார்த்தோம். நரகத்தை குறித்து, அந்த நரகம் யாருக்காக கடவுள் படைத்தார் என்பதையும் தெளிவாக வேத வசனங்கள் ஆதாரத்தோடு நாம் பார்க்கலாம். முதலாவதாக, நரகம் கர்த்தர் நரகத்தை மனிதருக்காக படைக்கவில்லை, விழுந்து போன தூதர்களுக்காகவே படைத்தார். அவர்களைப் போலவே நாமும் தேவ சித்தம் செய்யாத போது நமக்கும் நரகம் நிச்சயம் என்று மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனம் 41 குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, நரகத்தில் நம்முடைய சோசமே நெருப்பாகி நம்மை எரிக்கும் என்று ஏசையா அதிகாரம் 33 வசனம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, புழுக்கள் நம்மேல் சாகாமல் இருந்து நம்மை வாட்டும் என்று மார்க்கு 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, நரகத்தில் ஒரு உறுப்பு பாவம் செய்தாலும் ஒட்டுமொத்த ஆத்துமாவும் நரகத்துக்கு போகும் என்று மார்க்கு 9ஆம் அதிகாரம் வசனம் 43 49ஆம் வசனம் வரை படித்து பாருங்கள். ஐந்தாவதாக, முடிவில்லாமல் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்துதல் அதிகாரம் 20 வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக, நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவே ஒரு பெரு பிளவு இருக்கிறது என்று லூக்கா 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று பைபிள் சொல்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று பைபிள் சொல்கிறது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று பைபிள் சொல்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து மனிதனாக மரியாள் என்ற ஒரு கன்னிகை வயிற்றில் அவர் பிறந்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நரகத்தை குறித்து மார்க்கு 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 20 வரை வாசித்து பாருங்கள். மேலும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை படித்து பாருங்கள். மேலும் வெளிப்படுத்துதல் அதிகாரம் 1 வசனம் 18 படித்து பாருங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நிச்சயமாகவே சொர்க்கம் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நரகம் என்பது அது உண்மையாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா அனைவரும் நிச்சயமாக நரகத்தில் போவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறோமா இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லியபடி நம்ம வாழ்ந்தால்
கர்த்தர் நமக்கு போதித்தபடியே நம்ம வாழும்போது நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து மீண்டும் அந்த பாவங்களை நாம் செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு சொர்க்க வாழ்க்கையை கொடுப்பார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருப்போம். இந்த பாடலை கேளுங்கள். ஆண்டவரே, இந்த தோல் முதலான என் சரீரம் அழிந்து போனாலும் நான் உண்மையே தேடுவேன். நீரே என் நம்பிக்கை. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் உம்மை காணும் ஆண்டவரே. இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல. It is just a passing phase. நித்திய கூடாரம் ஒன்று எனக்கு உண்டு. பரலோகம் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒளிமயமான தேசத்தின் எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு. ஆண்டவரே, பரலோகம் நான் உண்மையான வாழ்வு ஆண்டவரே வாஞ்சிக்கிறேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.